மறைந்த பிரபல எழுத்தாளரோட மனைவிய அடிக்கடி பத்திரிக்கைக்காரங்க பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. என்னடா இது அந்த அம்மாகிட்ட எதுக்கு இவங்க இவ்வளோ தூரம் பேட்டி எடுத்துட்டு இருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தா, அந்த அம்மா ஏதாவது எக்கு தப்பா ஏதாவது பேசிகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக ஆகும்னு நினச்சிக்கிட்டு இவங்க எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் பார்த்தேன். என்னன்னா, அவர் அந்த எழுத்தாளரோட நண்பர் ஒருத்தர் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி நெஞ்சுவலி வந்து அட்மிட் ஆகியிருக்காரு. நெஞ்சுவலி ஆப்ரேஷனுக்கு 1,00,000 செலவாகும்னு இவர்கிட்ட சொன்னாராம். அந்த எழுத்தாளர் ரூ. 1,00,000 காசை கொடுத்துருக்காரு. கொடுத்து அவர் உயிர் பிழைச்சிருக்கார். அதை வந்து ஒரு பெருமிதமாக உருக்கமாக இந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. உங்கள் புருஷன்தான் என்னுடைய உயிரை காப்பாற்றினார், 1,00,000 செலவு பண்ணி அப்படின்னு. அதை இந்த அம்மா கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா விஷயம் முடிஞ்சுவிடும். இந்த அம்மா என்ன சொல்லுது, 30 வருஷத்துக்கு முன்னாடி 1,00,000 எனக்கே தெரியாமல் அவர் கொடுத்துருக்காரு. இந்த 1,00,000 30 வருஷம் முன்னாடினா இப்போ என்ன அமௌண்ட் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு பேசுது. அதாவது ஒரு உங்ககிட்ட சொல்லாமல் அவர் மறைச்சிருக்காருனாலே நீங்கள் கொடுக்க விட மாட்டீங்கிறதுக்காக தான் அவர் பண்ணியிருக்காரு. சரி, இதை அப்படியே இதுவாக விட்டு சாதாரணமாக பேசிடலாம். அது இல்லாமல் 30 வருஷத்துக்கு முன்னாடி 1,00,000னா இப்போ என்ன மதிப்புலாம் யோசித்து வெளியில் எக்கு தப்பாக பேசுகிறீங்களே, உங்கள் கணவருக்கு என்ன மரியாதை இருக்கும்? ஏன் இப்படி பேசுகிறீங்க? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் உங்கள்கிட்ட மறைச்சாருங்கிறது உண்மை எனக்கு புரிஞ்சு போச்சு. நிச்சயமாக இதுதான் காரணம். நீங்கள் எப்படி இருந்தாலும் அவரை கொடுக்க விட மாட்டீங்கிறதுக்காக. ஏன் தான் இப்படி நடக்குதோ தெரியல. உங்களை பேட்டி எடுக்கிறதே அவர் பிரபல எழுத்தாளரோட மனைவிங்கிறதுக்காக தான் எடுக்கிறாங்க. அதுவே அவரோட பெருமை. அதை நீங்கள் புரிஞ்சுங்க. அவரோட பெருமையை நீங்கள் அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதை விட அவரை இன்னும் சிறுமப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க அப்படின்னு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா நானும் அந்த எழுத்தாளரோட வாசகன் தான். அதுக்காக தான் சொல்கிறேன்.